ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் ஆஃப்டர் ராட்டில் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம திருப்பூரில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க. அந்த புக் ஃபேருக்கு தான் நாம் போக போகிறோம். போன உடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அத்தனை தலைவர்களோட ஃபோட்டோஸை வச்சு எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாம் உருவமாக சும்மாவே சுற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்போம். ஸோ இதில் அம்பேத்கர், பகத்சிங், காந்தி தாத்தா, கலைஞர், இப்படி எல்லா தலைவர்களுடைய ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. அங்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே வந்து நம்ம உள்ளே போக போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 22வது திருப்பூர் புத்தக திருவிழா இது வந்து நம்ம February 3 வரை நடக்குதுங்க. இது ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நாங்கள் போயிருந்தபோது எடுத்ததுங்க. இப்போது இந்த சண்டேவும் போன சண்டே நாங்கள் போயிருந்தோம். இந்த சண்டேவும் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. போகணும்னு நினைக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக போகணும். அதே மாதிரி நான் என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன், என்னெல்லாம் என்னுடைய லிஸ்ட்டில் வச்சுருந்தேன், எல்லா புக்ஸும் கிடச்சிதுங்க. சில புக்ஸ் வாங்கினேன், அதில் சில புக்ஸ் என்னால் வாங்க முடியல. சரி, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். ஒரு புத்தகம் என்ன பண்ணுன்னா, என்ன வேணால் பண்ணுங்கள். ஒரு சாதாரண மனிதனை வந்து சரித்திர நாயகனை மாற்றுறதும் ஒரு புத்தகம்னு சொல்லலாம். ஒரு புரட்சியை ஏற்படுத்துறதும் ஒரு புத்தகம் தான் சொல்லலாம். வாழவே வழி இல்லை அப்படிங்கிறவங்க கூட 4 புத்தகம் வாங்கி படித்தா அவனுக்கான வழிகளை வந்து அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒரு புத்தகம் பண்ணக்கூடிய வேலைகள் எக்கச்சக்கங்க. நம்ம நினைக்கலாம் அது எழுத்து வடிவமாக அதில் இருக்கிற உள்ளுணர்வுகளை புரிஞ்சு படிக்கணுன்றது அந்த புத்தகத்தை படித்தா மட்டும்தாங்க அதை உணர முடியும். என்னதான் நம்ம இப்போ மொபைலை பார்த்தாலுமே அந்த மொபைலை பார்க்குற ஃபீலிங்க்கும் நம்ம கையால் அந்த புத்தகத்தை வரி வரியால் வாசித்து அதை நம்ம அதனுடைய அர்த்தத்தை உள்ளார்ந்து எடுக்கும்போது தான் அது உள்ள அர்த்தங்கள் வந்து புரியும். நம்ம வாழ்க்கையே வந்து அது திசை மாற்றக்கூடிய புத்தகமாக நிறைய புத்தகம் அமையுங்க. நான் வந்து இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கினேன். அதே மாதிரி நமக்கு கோபிநாத் புக்ஸ் வந்து கிடைக்குமான்னு பார்த்தா அப்படியே இங்கேயே இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும். தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காதீர்கள், ப்ளீஸ் இந்த புத்தகத்தை படிக்காதீர்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். எனக்கு அது ரொம்ப நாள் அது மேலே ஒரு ஈடுபாடு, அதை வாங்கி படித்தே தீரணும்னு சொல்லிட்டு ஸோ அதை வாங்கியிருந்தேன். அப்புறம் ஓஷோ நிறைய புக்ஸ் எழுதியிருக்காருங்க. ஓஷோ ரைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்புறம் இந்த வேர்கள் புக்ஸை நிறையவே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இதை பார்த்தேன். பட் 1500 ரேஞ்சஸில் இருந்ததுனால சரி வந்துட்டேன். அது இல்லாமல் அது வந்து பெரிய புக்காக இருந்தது. ஸோ அது அந்தளவுக்கு நம்ம படிக்கிறதுக்கு நேரம் குறைவாக இருக்குதுன்ற ஒரு காரணத்தில் வந்துட்டேன். பட் கண்டிப்பாக வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், படியுங்க. திருக்குறள் புக்கு எவ்வளோ அழகாக திருக்குறள் வந்து பல வடிவத்தில் வச்சுருந்தாங்க, அழகாக வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன தெரிஞ்சதுன்னா, எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாக தான் பார்த்தோம். இதில் என்னென்னா ஃபுல்லு ஸ்கையுடைய அந்த 7 கோள்களுமே வந்து தெரிஞ்சது. சூரியன், நிலவு, நட்சத்திரம் இப்படி எல்லாத்தையுமே வந்து அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி எல்லா புக்ஸும் தேடிட்டு இருந்தோம். எல்லாவுடைய பதிப்பகமும் இங்கே வச்சுருக்காங்க. முல்லை பதிப்பகம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதிப்பகம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. 120க்கும் மேற்பட்ட பதிப்பகம் வந்து இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த அதாவது ஒரு புத்தகம் வந்து இந்த பதிப்பகத்தில் வெளியிட்டிருந்தா அது மட்டும்தான் அதில் மட்டும்தான் கிடைக்கும்னு நம்பி போகாதீங்க. ஏன்னா நான் பார்த்த வரை எல்லாமே வந்து கலந்து தான் வச்சுருக்காங்க. அதாவது இந்த பதிப்பகத்தில் தான் இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நம்ப வேண்டாம். ஸோ நீங்கள் ஏதாவது புத்தகம் தேடி கிடைக்கலன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ எதையும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இதில் எக்கச்சக்கமான குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க. நிறைய ட்ராயிங் புக்ஸு, கிட்ஸ் புக்ஸ், அப்புறமா வெறும் 99க்கே வந்து அழகழகான பழைய நாவல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 99 ரூபீஸ்க்கு இப்போ வந்து ஒரு நாவல்ஸ் கிடைக்கிறதுன்றது, அதுவும் யூஸ்ஃபுல்லான நாவல்ஸ் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஸோ ரொம்ப பிடிச்சது. நான் அங்கேவே வந்து ஃபஸ்ட்டு பதிப்பகத்துலேயே நான் தேடின புக்கெல்லாம் கிடச்சிருச்சு. அதை பை பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே வேறு என்னென்ன இருக்குன்னெல்லாம் பார்த்தோம். நமக்கு பார்த்ததாங்க சீரியஸ்லி சொல்கிறேன், இத்தனை புக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே வந்து இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது. எல்லா விதமான புத்தகமும் இருக்குங்க. கதைகளாகட்டும், கட்டுரைகளாகட்டும், கவிதைகளாகட்டும், இப்படி எல்லா விதமான வரைபடமாகட்டும், இப்படி எல்லா விதமான புத்தகமும் இருக்குங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அவ்வளோ அழகழகான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வந்து எப்பயுமே வந்து மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது கேம்ஸ்னால் எல்லாமே ஃபுட்டில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வீட்டில் அழகாக உட்காந்துட்டு அவங்க மொபைல் பார்க்காம இதை யூஸ் பண்ணி கேம்ஸ் விளையாடிட்டுருப்பாங்க. அதனால் ஐக்கும் அவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குதுங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. படிக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் எல்லா புக்ஸும் வாங்கி நம்ம வீட்டில் ஆட் பண்ணி படிக்கலாம். பட் ஓகே, எனவே வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு வந்து கண்டிப்பாக இந்த
புக் ஃபேரை வந்து கலந்துக்கங்க, பாருங்கள். நீங்கள் வாங்குறீங்க வாங்கலை அது அடுத்த விஷயம், பட் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு பல கோடி என்ன சொல்கிறது, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு உணர்வை தருங்க. நீங்கள் வாங்காதவங்க கூட இதை வாங்கி படிக்கணுன்ற ஒரு மனநிலைக்கு வந்து நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு அது வந்துடும். நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த ரூட்ஸ் அலெக்ஸ் எழுதுனது. ஸோ இதையுமே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் படித்து இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படித்து இது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி எழுதின நூலுமே இதெல்லாம் கூட இப்போ வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா சீரியஸ்லி இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். பேர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட்ஸ் தான் இன்னும் கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அது போக இந்த மாதிரி பழைய பழைய நாணயங்கள், அதாவது பழைய காலத்து நாணயங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் இந்த காயின்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவேன். என்னுடைய பாப்பாஸ் எல்லாம் வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. பார்த்திங்களே தெரியும், ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்து நாணயங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது அந்த காயின் வச்சதோடு இல்லாமல் அதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அதில் போட்டுட்டு அதில் வந்து பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்களே தெரியும், இதில் வந்து 4 காயின் வந்து 100 ரூபா கொடுத்தா 4 காயின் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதனால் இது நிஜமாகவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. காயினெல்லாம் நம்ம பார்க்கும்போது பழைய காலத்து ஆட்களுக்குள்ளே வந்து இது மலரும் நினைவுகள்னே சொல்லாங்க. இதில் வந்து கிழங்கு வாங்கி சாப்பிட்டது, சோம்பப்படி வாங்கி சாப்பிட்டது, இப்படி வந்து பலவிதமான மெமரிஸை வந்து அவங்களுக்கு தூண்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஓட்டை, இதெல்லாம் நானும் ஆக்சுவலி பார்த்ததில்லைங்க. நான் பிறக்கத்துலேருந்தே வந்த காயின் அதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது அது எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லாருடைய தலைவர்கள் எல்லாருடைய புக்ஸும் இருந்ததுங்க. சின்ன ரைட்டர்ஸ்லேருந்து பெரிய ரைட்டர்ஸ் வரையும் இப்படி எல்லாரோடதுமே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களே கூட்டிகிட்டு வாங்க. அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனால எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். புத்தகத்துடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து வர ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தர வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் புக்ஸ் எல்லாம் பை பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே கஸ்டமர்ஸ் கிட்ட அங்கே வந்து புக்ஸ் வாங்க வந்திருந்தவங்ககிட்ட அப்படியே ரிவ்யூஸும் கேட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.